மியூசிக் கம்போஸ் பண்ணுறது ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. இந்த 5 ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஈஸியாக மியூசிக் கம்போஸ் பண்ணலாம், மியூசிக் கம்போசராகவும் ஆகலாம். ஸ்கில் நம்பர் 1, கீபோர்டோ இல்லை பியானோவோ ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சாங் நீங்கள் டிவிலையோ இல்லை யூடியூப்லேயோ கேட்குறீங்கன்னா அதோட லீடை ரைட் ஹேண்ட்லேயும் அதோட கார்ட்ஸை கண்டுபிடிச்சி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வாசிக்க தெரிஞ்சிருக்கும். அண்ட் பேசிக் மியூசிக் தியரிஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்கில் நம்பர் 2, கம்போசிங். ஆஸ் அ கம்போசராக உங்களுக்கு ஒரு நல்ல டியூன் கம்போஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் உங்களோட டியூனை தான் பாடுவாங்களே தவிர கிக்கியோ இல்லை கிட்டாரையோ பாட போகிறது இல்லை. உங்கள் டியூன் தான் ஆடியன்ஸோட எமோஷ்னலி போய் கனெக்ட் ஆக போகுது. அண்ட் ஸ்கில் நம்பர் 3 இஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் கம்போஸ் பண்ண டியூனை எப்படி அரேஞ்ச் பண்ணி பேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்றது தான் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு கம்போசருக்கும் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா மியூசிக் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ப்ரெசென்டிங் யுவர் டியூன் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அண்ட் 4th ஸ்கில் இஸ் ரெக்கார்டிங். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் 70% ஆஃப் மியூசிக் வந்து டிஜிட்டலாகவே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், பிளக்இன்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி. பட் ரிமைனிங் அந்த 30% நீங்கள் மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் ஓக்கல்ஸ், கோரஸ், கிட்டார்ஸ், வயலின், ஃப்ளூட், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் டெக்னிக்கலாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் அதை தாண்டி அந்த சாங்கை பர்ஃபார்ம் பண்ண வரவங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக உங்கள் மியூசிக் ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறீங்கன்றது தான் ரெக்கார்டிங் ஸ்கில். ஃபைனல் 5th ஸ்கில் பார்த்தீங்கன்னா மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். ஸோ இது வரைக்கும் பண்ண எல்லா ட்ராக்கையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி அதை க்ளீன் அப் பண்ணி பாலிஷ் பண்ணி ஃபைனல் அவுட் எடுத்துகிட்டு வர்றது தான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங். ஸோ இந்த 5 ஸ்கில்லுமே யாருக்கு நல்லா புரிஞ்சு ஃபண்டமெண்டல் லெவலில் ஸ்ட்ராங்காக ஒரு மெச்சூரிட்டியோட பண்ணுறாங்களோ அவங்களால ஈஸியாக மியூசிக் கம்போஸ் பண்ண முடியும், மியூசிக் கம்போசராகவும் ஆக முடியும். ஸோ இந்த 5 ஸ்கில்லையும் ஃபவுண்டேஷன் லெவலில் இருந்து ஸ்ட்ராங்காக ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி மியூசிக் கம்போசராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் டூ செக் அவர் கோர்சஸ். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஜாயின் ஆரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். வில் சென்ட் யூ த டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.